நான் வந்து ஒரு மூலிகை வைத்தியர் கிடையாது. ஆனால் வந்து எனக்கு மூலிகைகள் பற்றி நிச்சயமாக நிறைய தெரியும். நான் ஒரு விவசாயத்து குடும்பத்தை சேர்ந்தேன். எங்களுக்கு கிராமம் தான், செம்மரம்பாக்கம் ஏரி பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் தான். எனக்கு இப்போ 65 வயது ஆகுது. எனக்கு தெரிந்து வந்து அந்த காலத்தில் வந்து இருந்த குண்டத்தூரில் இருந்த வைத்தியர்கள் வந்து கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு வைத்தியர் தான் வந்து இருந்தார். எங்கள் ஊர்லாம் கூட வந்து ஊரில் வந்து வைத்தியம் பார்க்குறவராக கூட அவர் இருந்தார் ஒரு காலத்தில். அது பிறகு வந்து அவர் புகழ்பெற்ற டாக்டராக வைத்தியராக இருந்தார். எங்கள் ஊரில் வந்து யாருக்காரும் ஒருத்தர் பாம்பு கடிச்சிச்சுன்னா இல்லை வந்து தேல் கடிச்சுன்னா பார்த்தோன்னா நான் கிராமத்தில் இருக்கிற ஒரு 2-3 பேர் வந்து அதுக்காக வைத்தியம் பார்ப்பாங்க. ஆனால் அவங்க அந்த வைத்தியம் பார்க்குற மூலிகைகள் என்னன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வந்து சொல்லவே மாட்டாங்க. இது இயல்பாக வந்து நம்ம பாரம்பரியத்தில் வந்து மூலிகைகளை வந்து சொன்னா பழிக்காது அப்படின்ற ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. ஆனால் உண்மையிலே வந்து பழிக்கின்றது தான், என் மூலிகை தான் என்ன பழிக்கின்றது. நான் வந்து இப்பவும் சரி என்னுடைய தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 மருத மரம் இருக்குது. ஒரு 3 வந்து நீர் மருந்து மரத்தில் 2 இருக்குது, நீர் மருந்து இருக்குது, மருத மரம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வந்து நாகப்பழம் மரம் வந்து ஒரு 6 இருக்குது. 2 வகையான நாகப்பழம் மரம் இருக்குது. ஒரு அந்த வில்வ மரம் இருக்குது. அதுக்கு பிறகு வந்து மகிழம் மரம். இந்த 2 மரமும் பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய பெரிய கோயிலுடைய தலைவிருட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வில்வ மரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொன்னிமன்களுடைய தலைவிருட்ச மரம் வந்து மகிழம்பூ சொல்லக்கூடிய மகிழம்பூ. அது மகிழும் பழமாக கூட வந்து நமக்கு கிடைக்கும். 2மே கூட நான் வந்து பயிர் பண்ணியிருக்கேன். இன்னும் ஏராளமான மூலிகைகள் எனக்கு பிடிச்சதுனால வந்து நிறைய பழங்களும் மூலிகைகள் வந்து எங்களுக்கு கிட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட மூலிகைகள் பழமரங்கள் மற்ற விஷயங்களை வந்து நான் வந்து இன்னும் கூட வந்து அவங்க ஆர்வத்தில் நான் வந்து செய்திருக்கேன். என்னுடைய அனுபவம் எப்படி தொடங்குறதுன்னா வந்து மூலிகை பற்றியான என்னுடைய அனுபவம் என்பது நான் ஒரு 10 வயசு இருக்கிறத வந்து எனக்கு சளி தொல்லை அதிகமாக இருக்குது. அது என்ன சொல்ல, நான் எங்கள் ஊரை சுற்றி தண்ணிங்க நிறைய இருந்ததுனால நிறைய தண்ணியில் குடிக்கிற பழக்கம் இருந்தது. அதனால் எனக்கு வந்து பல்வேறு உடல் உபாதைகளில் முக்கியமாக வந்து சளி வந்ததுன்னா என்ன சிக்கல் வருதுன்னா எனக்கு வந்து ஒரு 3 நாள் சளி வரும், கடுமையான சளி இருக்கும். அது பிறகு பார்த்தீங்கன்னா வந்து அது ஒற்றை தலைவலியாக வந்து ஆரம்பிக்கும். இந்த ஒற்றை தலைவலி காலையில் ஆரம்பிச்சுன்னா படிப்படியாக வந்து உச்சி வெயில் இறக்கிறத பார்த்தீங்கன்னா அண்டையை புழக்கிற மாதிரியான ஒரு அவ்வளோ வலி இருக்குது. நம்ம ஏண்டா உயிர் வாழறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு வலி வந்து அதில் அது பிறகு மாலையில் வந்து அது குறைஞ்சிடும். இதுதான் வந்து அந்த வலி அந்த நோயினுடைய தன்மையாக இருக்குது. இதுக்கு பல வைத்தியங்கள் வந்து ஆரம்பத்தில் பார்த்தோம். நம்ம வந்து அமிர்தாஞ்சம்லாம் பார்த்தோம், அலோபதியை பார்த்தாலும் வந்து எனக்கு வந்து அதெல்லாம் வந்து அப்போ இருக்கிற சூழலில் வந்து ஆங்கில மருத்துவம் வந்து அதுக்கு வந்து கை கொடுக்குறாங்க. அப்போ வந்து 2 வகை ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிளகு இருக்குது. நம்ம ஊரில் சாதாரணமாக மிளகை வந்து ஒரு ஊசியில் குத்தி வந்து விளக்கெண்ணெயில் வந்து அது வந்து அதை காட்டி வந்து அதை வரக்கூடிய புகையை வந்து சுவாதிச்சா வந்து சரி போயிடுறாங்க. அதை நான் வந்து ரெகுலராக செய்து பழக்கம். அதே மாதிரி மஞ்சளையும் வந்து அதே மாதிரி சுட்டு அதனுடைய முகம். ஆனால் 2க்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. மிளகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சளியை வந்து கரைக்கும். மஞ்சள் வந்து சளியை வந்து மஞ்சளாக்கிறது, அது ரொம்ப கட்டியாக்கும். இது 2த்துக்குமே அந்த மாற்றுத்தன்மை வந்து மிளகுக்கு. இதற்குனால வந்து இருந்தாலும் வந்து எனக்கு வந்து அந்த இது கட்டுப்படலை. அதாவது அந்த எப்படி ஒரு 4 மாதத்துக்கு ஒரு தடவை இது வந்து தொடர்ச்சியாகவே இருந்தது. என்னுடைய முடியெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வந்து நெத்தி வந்து போனதுக்கு காரணம் வந்து அதுவாக கூட இருந்தது. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட இன்னும் நிறைய விஷயங்கள் தாய்ப்பால் வந்து அப்போ தாய்ப்பாலை வந்து நினச்சி கட்டினா வந்து தலைவலி சரியாக போடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் வந்து கூட சில சமயத்தில், ஏன்னா அதாவது அந்த வலி வந்து ரொம்ப அதிகமாக இருந்த வலினால அந்த மாதிரியான இதுவும் இருக்காது. அதுவும் நமக்கு கட்டுப்படலை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மலைவேம்பு இருக்கு இல்லையா, மலைவேம்பு வந்து அரைச்சி காலையில் வந்து கொஞ்ச நாள் அரைச்சி வந்து தலையில் பூசி வந்து கொஞ்ச நாள் காய வச்சு அதுக்கு பிறகு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி உடம்பு முழுக்க வந்து குளிச்சுட்டு அன்றைக்கி முழுக்க வந்து எளிய உணவு, அதாவது ரச உணவு சாப்பிட்டு தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உணவை சாப்பிட்டு வந்து நம்ம வந்து முடிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் வந்து பலன் அளிச்சுது.
அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வில்வ மரம் இருக்கு இல்லையா, வில்வ ஓடு இருக்கு இல்லையா, அந்த ஓட்டை வந்து நல்லெண்ணெயில் வந்து காய்ச்சி அந்த எண்ணெயை வந்து தேய்த்து அதே மாதிரி வந்து அதுவும் வந்து கூட வந்து ஓரளவுக்கு வந்து பலன் இருந்துச்சு. ஆனால் இது எல்லாம் வந்து எனக்கு ஓரளவுக்கு தான் வந்து பலன் அளித்தது. ஆனால் எனக்கு முழுமையாக எப்போ பலன் வந்து எனக்கு வந்து எப்போ தீர்ந்ததுன்னா, ஆனால் நான் வந்து 10வது 11வது அதாவது அப்போ எஸ்எல்சி படிக்க சொல்ல வந்து ராமூர்த்தின்னு சொல்லிட்டு வைத்தியர் எல்லாத்துலேயும் அவர் முதல்ல வந்து பள்ளி ஆசிரியராக எங்கள் ஊரில் இருக்கார். எங்கள் ஊரில் வந்து அப்போது அவரும் வந்து வைத்தியம் பார்த்துருக்காரு. எங்கள் ஊரில் வந்து அவர் ஆசிரியராக இருந்தார். அப்போது அதுக்கு பிறகு வந்து இப்போ நடப்பாயின்னு சொல்லி இப்போ வந்து பெரிய ரோடாகிடுச்சு. இப்போ அன்றைக்கி வந்து அங்கே போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, அங்கே எதுவும் கிடையாது. அங்கே அது ஒரு சுடுகாட்டுக்கு போகிற வழி. இன்றைக்கி அந்த நடப்பாய் என்ற ஊர் வந்து ஒரு சுடுகாட்டுக்கு போகிற வழியாக இருந்தது. அது பக்கத்தில் வந்து ரொம்ப அங்கங்கே குடிசைகள் இருந்தது. அந்த குடிசைகளில் ஒரு ஒரு சின்ன வீடு இருந்து அதை சுற்றி பெரிய தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் தான் வந்து வைத்தியர் ராமூர்த்தி வந்து குடியிருந்தார். நான் அப்போ சொல்ல வந்து எனக்கு முதல்ல சொன்னவங்க வந்து அவரால் போனால் குணமாயிருன்னு சொன்னாங்க. அப்போ சொல்ல வந்து அவருக்கு ₹1 ₹2 தான் வந்து அவர் எனக்கு வந்து வாங்கினார். அவர் ஒரு தைலம் ஒன்று கொடுத்தாரு. அந்த தைலத்தை வந்து இதே மாதிரி வந்து காலையில் குடிச்சிட்டு அப்போ இளைய உணவு சாப்பிட்டு தூங்கக்கூடாது. ஆனால் அந்த தைலம் என்பது எனக்கு கேட்டுச்சு. முழுசாக வந்து என்னுடைய ஒர்க்க தலைவலியையும் சளியும் வந்து கண்ட்ரோல் முழுக்க வந்து நிறுத்திச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து அவர் ஒரு மருந்து கொடுத்தாரு, ஒரு மாத்திரை, அதாவது சித்த மாத்திரை கொடுத்தாரு. அதுவும் வந்து என்னுடைய சளி தொல்லையிலிருந்து என்னை வந்து விடுவிச்சு. எனக்கு அப்போது நான் எஸ்எல்சி அதுக்கு பிறகு டிகிரி இளங்கலை படிக்க சொல்ல வந்து அப்போ புரிஞ்சுக்கிறது என்ன விஷயம்னா, அவர் கொடுத்த மாத்திரை என்பது தூதுவளை கேப்சூல் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து எனக்கு கொடுக்குறாங்க நல்லா தெரியும். அப்போ வந்து அதிலிருந்து நான் வந்து தூதுவளை இது வந்து ரெகுலராக அடிக்கடி வந்து சாப்பிட்ற பழக்கம் என்பது இது வந்து ஏன்னா என்னுடைய அனுபவத்தை நான் சொல்வதற்காக இன்றைக்கு கொரோனாவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு நான் வந்து எனக்கு இப்போ இன்றைக்கி வந்து 65 வயசு ஆகுது. ஆனால் எனக்கு நான் தொடர்ந்து 10 வயசுல வந்து எனக்கு சளி இருக்குது. எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்பட்டுருக்கு. ஏன்னா நான் வந்து இந்த மூலிகைகளை நம்பி வந்து என்ன குணப்படுத்தின நம்பிக்கிறதுனால அதை நான் இருந்தேன். அதனால் வந்து எனக்கு அந்த கொரோனா அந்த பிரச்சனைகள்லாம் வந்து நான் ஊசி கூட போடுறது கிடையாது. ஊசி போடுறதே இன்றைக்கி வந்து நிறைய தொற்று நோய்களை இன்றைக்கி வந்து நிறைய பிரச்சனைகளை உருவாக்குது. நிறைய ஹார்ட் அட்டாக்கு வந்து அது வந்து ஆய்வு செய்யப்படாத ஒரு அந்த ஊசியை வந்து எனக்கு தெரிஞ்ச எம்பிபிஎஸ் டாக்டரே எல்லாரும் ஆய்வு எனக்கு தெரிஞ்சு வந்து பிஹெச்டி படித்த டாக்டரேட் படித்த மூலிகை இதில் பயோடெக்னாலஜியில் படித்த மாணவர்கள்லாம் சொல்கிறாங்க. அது திடீர்னு கொண்டு வரப்பட்ட ஒரு முடிவுகள் அந்த வந்து இன்னும் வந்து முழுமையான ஆய்வுகள் நிறையாறாமல் அதெல்லாம் செய்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதுதான் வந்து அது சம்பந்தமான ஒரு கட்டுரை கூட நான் வந்து என்னுடைய அனுபவங்கள் மூலிகையில் என்னுடைய அனுபவங்கள் வந்து இது ரொம்ப முக்கியமானது. இது மட்டும் இல்லாத இன்னும் வந்து சளிக்கு வந்து பல வைத்தியங்கள் பயன்படுத்துகிறாங்க. அது குறிப்பாக வந்து நண்டு நமக்கு தெரியும், நண்டு ரத்தம் வந்து அன்றைக்கி வந்து பயன்படுத்தினாங்க. நாட்டு நண்டை வந்து குடிச்சாந்து வந்து நண்டு ரத்தம் வச்சு சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. அதுக்கு முன்னால் செம்பரம்பாக்கம் ஏரியில் பார்த்தீங்கன்னா புறாக்காச்சி மீன் ஒன்று இருக்குது. இன்றைக்கெல்லாம் அது கிடையாது. புறாக்காச்சி மீன்லாம் கிடையாது. ஆமாம், அந்த குழம்பு வச்சு ரொம்ப காரமாக வந்து அது வச்சு சாப்பிட்டா இதெல்லாம் வந்து என்னுடைய அனுபவத்தில் வந்து இன்னும் வந்து இங்கே வந்து கடைபிடிக்கப்படுகின்ற செம்பரம்பாக்கம் ஏரியை ஒட்டி உள்ள பகுதிகளில் இந்த புறாக்காச்சி மீன் இருந்தது. அதை சாப்பிட்டு வந்து எல்லாரும் வந்து அன்றைக்கி நல்லா அந்த புறாக்காச்சி மீன் பார்த்தீங்கன்னா உள்ள பத்தவர்களுக்கு வந்து ஒரு 10 நாளில் வந்து கொடுக்கக்கூடிய மீன் அந்த அளவுக்கு வந்து அதனுடைய வலிமை வந்து இருந்தது. அதனுடைய மருத்துவ குணம் வந்து அவ்வளோ சிறப்பானதாக இருந்தது. இன்றைக்கி அந்த மீன் வந்து அருகி போயிடுச்சு. எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு அங்கே இல்லை. எப்போது நானே ரொம்ப ரேராக இன்றைக்காக ஒரு நாள் 1-2 மீன் பார்த்தேன். சமீபத்தில் வந்து ரொம்ப நாள் ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து ஒரு சில மீன்கள் பட்ட மாட்டேன். உண்மையாகவே வந்து அந்த புறாக்காச்சி மீன்லாம் வந்து இல்லை. அதெல்லாம் வந்து மீட்டெடுக்க வேண்டிய ரொம்ப இது ஒரு என்னுடைய அனுபவத்தில் வந்து இது ரொம்ப முக்கியமான சளியை தொல்லை இன்ன வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. அதை நான் வந்து முழுமையாக குணப்படுத்துகிறேன். அதுக்கு பிறகு நான் வந்து ஹோமியோபதியும் சித்தா ஆயுர்வேதிக் இந்த மெடிசனில் எனக்கு ஹோமியோபதியில் வந்து நம்பிக்கை. தியாகராஜன் டி நகரில் வந்து பனகல் பார்க் எதில் பார்த்தீங்கன்னா கார்பாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர் வந்து அவர் அந்த பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சேர்ல இருப்பார். அவருக்கு மேலே மருந்து வராது.
அவரு வந்து காசு வாங்க மாட்டார். அவர் வந்து அவர் உண்டி வச்சிருப்பாரு. போனால் மறுச்சுன்னா வந்து அந்த உண்டி மாத்திரை கொடுப்பாரு. நீங்கள் அந்த உண்டியில் காசு கொடுங்க. நீங்கள் நினச்சிருப்பீங்க அவருக்கு சாதாரண ஆள் வச்சுருப்பீங்க. ஆனால் அவர் வந்து பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நடிகர்கள், பெரும் தலைவர்கள் எல்லாரும் வருவாங்க. ஆனால் எல்லாருமே அந்த பிளாட்ஃபார்த்தில் தான் கொஞ்சம் உட்காந்து பார்ப்பாங்க. அது நான் கோச்சிக்கணும். அவர் வந்து எவ்வளோ பெரிய நடிகர்களாலும் சரி, நானே அங்கே போகிறதுல பார்த்தீங்கன்னா நடிகர் வந்தால் யார் முன்னால் வராங்களோ அவங்கள உட்கார வச்சு பார்த்துட்டு அவங்க வந்து காரில் உட்காந்துட்டு அதுக்கு பிறகு வந்து பல நடிகர்களை பார்த்துருக்கேன், பல தலைவர்கள் பார்த்துருக்கேன். எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட்டு அந்த பிளாட்ஃபார்த்தில் தான் இருப்பாங்க. அவரை சுற்றி வந்து ஹோமியோபதி அவர் 5-6 சீடர்கள் வந்து இருக்காங்க. அந்த ஹோமியோபதி கூட வந்து மூலிகையினுடைய எக்ஸ்ட்ராக்டில் தான் வந்து அந்த ஹோமியோபதியினுடைய மருத்துவம் வந்து அமைந்திருக்கிறது. அடுத்து நான் சொல்ல வேண்டிய, ஏன்னா இன்னைக்கு எனக்கு முக்கியமாக வந்து அண்ணாஜோதி, கணசேகரன் போன்றவர்கள் அந்த மூலிகை மருத்துவத்தில் வந்து முக்கியமானவர்கள். அவர்கள் வந்து அதை பற்றி விரிவாக பேசுவாங்க. அதை கேட்கறதுக்காகலாம் நான் கூட வந்து இது ரொம்ப அவசியம் நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய நண்பர் கணசேகர் வந்து அந்த துறையில் வந்து ரொம்ப வல்லுனர். ராமூர்த்தி அந்த வந்து அவர் ராமூர்த்தியும் கிருஷ்ணமூர்த்தி எல்லாருக்கும் வந்து மருந்துகளை வந்து செய்து வந்து அவங்க குடும்பமே வந்து அந்த மருந்தை வந்து வித்தியாசமாக செய்தவர்கள். அதை பற்றிலாம் அவர் வந்து ஏற்றுவார்கள் கொடுத்து பார்க்கணும். அதே மாதிரி வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்ன விஷயம் வந்து எங்கள் ஊரில் ஒரு மூலிகை நான் அதை எடுத்து வரணும் நினச்சேன். அதை மறந்தேன். அது வந்து 3 இலை கூட்டாக இருக்கும். அந்த இலையை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி எந்த கட்டியும் வந்து குணப்படுத்தும். நான் வந்து பொதுவாக அது முக்கூட்டி இலைன்னு தான் சொல்கிறேன் நான். ஆனால் அது முக்கூட்டி அதுக்கு ஏதோ பேர் இருக்கணும். இன்னும் அந்த பேர் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் ஒரு தடவை வந்து அதை பேட்டு எல்லா கட்டியும் வந்து அது குணப்படுத்தும். அதாவது ரொம்ப பெரிய கட்டிகளை வந்து பார்த்தீங்கன்னா அது உடச்சே வந்து சுத்தமாக கீழே எடுத்துடும். சின்ன கட்டிகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது அப்படியே வந்து இல்லாமல் செய்யும். பூ இலையாக தான் இருக்கும், பூவாக இருக்கும். ஆனால் 3 இலை இருக்காங்க. முக்கூட்டி இலை தான் சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அந்த இலையை வந்து எங்கள் ஊரில் எனக்கு தெரிந்து அந்த கட்டிக்கு எனக்கு தெரிந்து வந்து வேற எதுவுமே வந்து மிக சிறந்த மருந்து வந்து நாங்கள் வந்து எப்பவுமே பயன்படுத்துவோம். என் துணையாருக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதுகில் வந்து கட்டி இருக்கும். நடு முதுகில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொழுப்பு கட்டி இருக்கும். இதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு கொழுப்பு கட்டி வந்து பெண்களுக்கு ஆண்களுக்கு நிறைய பேருக்கு வரும். அதுக்கு ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க. அப்போ ஆப்ரேஷன் வந்து இங்கே அலோபதி டாக்டர் போக சொல்ல ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஏன்னா முதுகு தண்டில் இருக்கிறதுனால ஆப்ரேஷன் பண்ணதுக்கு தயக்கமாக இருக்குது. ஏன்னா வந்து தண்டு படம் என்பது முதுகென்பது பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு அலோபதியும் ஹோமியோபதியும் பண்ணுற ஒரு டாக்டர்கிட்ட கொடுக்கணும். அவர் தான் சில ஆலோசனைகள் சொன்னார். குறிப்பாக வந்து அவர் அந்த ஆலோசனை அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா இந்த இதில் தான் வந்து இந்த கட்டி இலை அப்படின்னு நாங்கள் கட்டி இலை தான் அந்த பேரே வச்சுருக்கோம். அந்த கட்டி இலையை கட்டினா தெரியப்படுது. இன்ன வரைக்கும் அந்த கட்டி இலை வந்து பலன் நடக்குது. ஸோ இதுதான் என்னுடைய மூலிகை பற்றியான அனுபவங்கள். என்னுடைய அனுபவம் தான் சொன்னேன். மூலிகைகள் வந்து நம்ம வந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து மிக சிறப்பாக எந்த உலகத்தில் எந்த தமிழினம் என்பது வந்து பல 2 லட்சம் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த இனம். இங்கே இருக்கிற நம்ம இந்த துறையை பார்த்தோன்னா தற்காலத்திலிருந்து இங்கே வந்து புதை சின்னங்கள்லாம் இங்கேயே கண்டுபிடிச்சிருக்காங்க. 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த ரெட்டில்ஸ் பக்கத்தில் இருக்கிற குடியின் வகைகளை வந்து இருக்காங்க. அதே மாதிரி பல்லாவரம் வந்து பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த கற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடங்களுக்கு கீழடி இந்த மாதிரி இடங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு மனித இனம் வாழத்துல வந்து அது வந்து தன்னுடைய வரலாற்றில் பார்த்தீங்கன்னா அது வந்து வைத்தியத்தையும் வந்து வெறும் வந்து மொழியை மட்டுமே வளர்க்கலாது, மற்ற விஷயங்களை மட்டும் இல்லை. அது தன்னுடைய அறிவு செல்வத்தை வந்து இன்ஜினியரிங் ஸ்கில்னு சொல்கிறாங்க இல்லையா, மருத்துவ அறிவு இருக்கு இல்லையா, அது மிக சிறப்பாக வளர்த்துருக்கு. அதில் வந்து தமிழ் மருத்துவம் என்பது அது வந்து சித்த மருத்துவம் சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இந்த சித்த மருத்துவம் வந்து மிகப்பெரியது. அது இயற்கை மூலிகையாகவும் வந்து அது சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பாட்டி வைத்தியம், இயற்கை வைத்தியம், சித்த வைத்தியம் அப்படின்னு சொல்கிற ஒரு 3மே வந்து தமிழ் மருத்துவம் என்பது இது பரவலாக இந்தியா முழுக்க வந்து செயல்படுகிறது. சித்த மருத்துவத்திலிருந்து ஆயுர்வேதம் உருவாச்சு. இன்னும் வந்து பல பேரில் வந்து அது செயல்படுகிறது. அதை வந்து வளர்த்தெடுக்கணும். அதை வளர்த்தெடுப்பதற்கான முயற்சிகளை வந்து நாம் தான் வந்து இதில் ஒரு இன்னொரு தகவலாக சொல்லியிருக்கேன். நான் வந்து ஒரு அரசு ஊழியர். அது என்ன சிக்கல் வருதுன்னா, அரசு ஊழியராக சொல்ல நான் வந்து சிஜிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் சர்வீஸில் அந்த ஸ்கீமில்
நீங்கள் அந்த ஸ்கீமில் போயிட்டு நீங்கள் அலோபதி மருந்து கேட்டிங்கன்னா எல்லா மருந்தும் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து அந்த பெரிய எல்லோரும் வந்து சீனியர் சிட்டிசன் இருக்கிறதுனால நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10-20 மருந்து வாங்கிடுறாங்க. அதே மாதிரி வந்து ஆயுர்வேதிக் மருந்து நாலு இருக்குது. ஆயுர்வேதிக் மருந்துன்னு கேட்டிங்கன்னா ஆயுர்வேதிக் மருந்து கொடுத்துருவாங்க. ஆனால் சித்தா மருந்துன்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு அவங்க அந்த சித்தா டாக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு இந்த நோய்க்கு உதாரணத்துக்கு எனக்கு சளிக்கு இந்த நோய் வேண்டியிருக்கு அதை கொடுங்க, இல்லாட்டி எனக்கு தூக்கம் பிரச்சனை, எல்லாருக்கிட்டையும் வந்து ஜுரம், இல்லாட்டி உடம்பு வலி, இந்த மாதிரி சில நோய்கள் சொல்லி மருந்து கேட்டாங்க. அதெல்லாம் இல்லைங்க, வெளியே வாங்கிக்காத, நான் வந்து எழுதி ப்ரிஸ்கிரைப் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் யோசித்து பார்த்தேங்க, தமிழ்நாட்டில் சித்த வைத்தியம் ரொம்ப ஃபேமஸானது. ஆனால் மைய அரசு வந்து அதுக்கான வந்து அதை வந்து புறக்கணிக்கிறாங்க. அது எதுக்கு இது இங்கே ஏன் போகணும்னா நம்ம வந்து வளர்த்தெடுக்க வேண்டிய கடமை என்பது நம்ம போன்ற இந்த நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் உடைய கடமை. அதனால் வந்து குறிப்பாக வந்து தொண்டைமுடியில் சித்த வைத்திய ஆய்வு கல்வி மையம் அறக்கட்டளை வந்து மேலும் மேலும் வந்து இந்த ஆய்வுகளை ஈடுபட்டு இதை வளர்த்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்டு இது என்னுடைய தலைமுறையை வந்து நான் வந்து நன்றி.